ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி கதைகள். ஆத்திச்சூடி கதையில் முதலாவதாக வருவது நன்றி மறவேல். ஒருவர் செய்த உதவியை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது. அதற்கு உதாரணமாக ஒரு அழகான கதையை இங்கு பார்ப்போம். ஆயண்டிரன் என்பவன் சிற்றரசன். இரக்கம், அன்பு, கருணை, வள்ளல் தன்மை போன்ற சிறந்த குணங்களை உடையவன். ஆய் மன்னன் காலையில் கண் விழித்தவுடன் அரண்மனையில் இருக்கும் தானியங்கள் உள்ள களஞ்சியத்திற்கு செல்வான். அங்குள்ள தானியங்களை வாரி வாரி தன் அரண்மனைக்கு பறந்தோடி வந்த பறவைகளுக்கெல்லாம் வழங்குவான். தானியங்களை தின்ற பறவைகள், எங்களை தாய் போல பாதுகாக்கும் ஆய் மன்னன் நீடூடி வாழ்க, வாழ்க வாழ்க என்று வாழ்த்திவிட்டு மாலையில் தன் கூடுகளுக்கு பறந்து செல்லும். இவ்வாறு ஆய் மன்னன் பறவைகளை காக்கும் செயலை நாள்தோறும் செய்து கொண்டிருந்தான். எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாத ஆய் அரசன் மீது பலமுறை போரிட்டு போரிட்டு தோல்வியடைந்தான் மிங்கிலி என்ற சிற்றரசன். இந்த தடவை எப்படியாவது போரிட்டு வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற மன உறுதியுடன் மிங்கிலி மன்னன் பாழி என்ற இடத்தில் ஆய் மன்னனோடு போரிட்டான். இந்த போரில் மிங்கிலி மன்னன் ஆய் மன்னனை கொன்று வீழ்த்தினான். ஆய் மன்னன் இறந்ததை அறிந்த எல்லா பறவைகளும் பாழி என்ற போர்க்களத்தை சுற்றி பறவைகள் ஒன்றாய் வட்டமிட்டு கூடின. கூடிய பறவைகள் ஆய் மன்னனின் உடலை சுற்றி வட்டமாய் அமர்ந்து கொண்டு தனது இறக்கைகளை அகலமாக விரித்து மன்னனின் முகம் சூரியனின் வெப்பத்தால் கருகாமல் வாடாமல் இருக்க சூரிய வெப்பத்தை மறைத்து நின்றன. ஆனால் அந்த நேரத்தில், கடவுளே, எங்கள் இனத்திற்கு நாள்தோறும் தானியங்களை வாரி இறைத்து தாய் போல காத்த மன்னனுக்கு எனது சகோதர பறவை இனங்களெல்லாம் தங்களது நன்றிக்கடனை செலுத்தி கொண்டிருக்கிற இந்த நண்பகல் வேளையில் என்னை மட்டும் நன்றி செலுத்த முடியாத பாவி பறவையாக்கி விட்டாயே. நான் என்ன பாவம் செய்தேன்? எனக்கு பகற்பொழுதில் கண் தெரியாத பறவையாக என்னை படைத்து விட்டாயே என்று தன் சிறகுகளால் மார்பில் அடித்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறியது ஆந்தை என்ற பறவை. ஐந்தறிவு படைத்த பறவைகளிடம் இருக்கும் நன்றி உணர்வு 6 அறிவு படைத்த மனிதர்களுக்கு இருக்க வேண்டும் அல்லவா என்பதை ஔவையார் எவ்வளவு அழகாக நன்றி மறவேல் என்ற ஆத்திச்சூடியின் மூலம் விளக்கமாக கூறுகிறார். குழந்தைகளே, நாமளும் அதுபோல ஒருவர் செய்த உதவியை மறக்காமல் நன்றியோடு வாழ பழக வேண்டும். என்ன கண்மணிகளே, செய்வீர்களா?